ஒரு பெண் அவள் வாழ்க்கையில் 2 முறை பிறக்கிறாள். ஒரு முறை அவள் தாயின் கருவிலிருந்து வெளியே வரும்போது, மற்றொரு முறை அவள் தாய் ஆகும்போது. இந்த கதை ஒரு கணவன், ஒரு மனைவி மற்றும் அவர்களின் காதலின் உயிர் உருவான தருணத்தின் கதை. மருத்துவமனை. சார், கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்கள் மனைவி பிரெக்னன்ட். அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் காதுகளில் விழுந்த அந்த ஒரு வார்த்தை அவருடைய இதயத்தை நிறுத்திவிட்டது போல இருந்தது. டாக்டர், உண்மையாவா சொல்கிறீங்க? நடுங்கும் குரலில் கேட்டான் அர்ஜுன். டாக்டர் சிரிச்சார். ஆம் சார், நீங்கள் அப்பா ஆக போகிறீர்கள். அந்த நொடி அர்ஜுன் கண்களில் தண்ணீர். அது துக்கம் இல்லை, அது பயமும் இல்லை, அது அவன் வாழ்க்கை முழுவதும் காத்திருந்த சந்தோஷம். மனைவி மீரா அவள் ஹாஸ்பிட்டல் பெட்டில் அமைதியாக படுத்திருந்தாள். அவளுக்கு இன்னும் முழுமையாக உணர்வு வரவில்லை. அர்ஜுன் மெதுவாக அவளது கையை பிடித்தார். மீரா, அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். என்னாச்சு அர்ஜுன்? அர்ஜுன் சிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் கண்ணீர் வழிந்து கொண்டே இருந்தது. நீ அம்மா ஆக போறே. அந்த ஒரு வார்த்தை மீராவின் கண்களில் அதிர்ச்சி. அவள் கையை அவன் கையில் இறுக்கமாக பிடித்தாள். உண்மையா? ஆம் மீரா, நம்ம பேபி. அந்த நொடி 2 இதயங்கள் ஒரே நேரத்தில் ஒரே உணர்வை உணர்ந்தது. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு சாதாரண லைப்ரரி, ஒரு சாதாரண நாள். ஆனால் அது அவர்களின் வாழ்க்கையை மாற்றிய நாள். மீரா ஒரு புத்தகத்தை எடுக்க முயற்சி செய்தாள். அதே புத்தகத்தை மற்றொரு கையை பிடித்து, அது அர்ஜுன். இருவரும் ஒரே நேரத்தில் சாரி. இருவரும் சிரித்தார்கள். அதுதான் ஆரம்பம். நாட்கள் சென்றன. அந்த லைப்ரரி ஃப்ரெண்ட்ஷிப் காதலாக மாறியது. அர்ஜுன் ஒரு சாதாரண ஐடி எம்ப்ளாயி, மீரா ஒரு ஸ்கூல் டீச்சர். அவளுக்கு அதிக பணம் இல்லை, ஆனால் அவர்களுக்கு உண்மையான காதல் இருந்தது. ஒரு நாள் மீரா கேட்டாள், அர்ஜுன், நீ என்னை எப்பவும் இப்படி தான் லவ் பண்ணுவியா? அர்ஜுன் சிரித்தான். நீ என்னோட ஒய்ஃப் ஆகிற நாளில் இருந்து நான் உன்னை இன்னும் அதிகமாக லவ் பண்ணுவேன். அவர்கள் திருமணம் செய்தார்கள். பெரிய வெட்டிங் இல்லை, சிம்பிள் வெட்டிங். ஆனால் அவர்கள் இதயத்தில் இருந்த சந்தோஷம் எந்த பெரிய வெட்டிங்குக்கும் சமம். திருமணத்தின் முதல் நாள் இரவு மீரா மெதுவாக கேட்டாள், அர்ஜுன், நான் உன்னை டிசர்வ் பண்ணுறேனா? அர்ஜுன் அவளது முகத்தை பார்த்தான். நான் தான் உன்னை டிசர்வ் பண்ண லக்கி. திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எளிதாக இல்லை. அடிப்படை தேவைகள், மன அழுத்தம், வேலைப்பளு. ஆனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் மீரா அழுது கொண்டிருந்தாள். அர்ஜுன், நம்ம வாழ்க்கை ஏன் இவ்வளவு கஷ்டமாக இருக்கு? அர்ஜுன் அவளது கண்ணீரை துடைத்தான். நீ என் கூட இருக்கிற வரை எந்த கஷ்டமும் பெரியதல்ல. தற்போதைய தருணம். ஹாஸ்பிட்டலில் அர்ஜுன் மீராவை பார்த்து கொண்டிருந்தான். அவள் தூங்கி கொண்டிருந்தாள். அவன் மெதுவாக அவளது வயிற்றின் மீது கையை வைத்தான். பேபி, நான் உன்னை பார்க்கணும். இன்னும் வெயிட் பண்ண முடியலை. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அந்த இரவு அர்ஜுன் தூங்கவில்லை. அவன் பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். நான் நல்ல அப்பா ஆக முடியுமா? நான் என் ஃபேமிலியை ஹாப்பியாக வைக்க முடியுமா? அவன் பயந்தான். ஏனென்றால் இப்போது அவன் வாழ்க்கை அவன் மட்டும் இல்லை, 3 உயிர்கள். மீராவின் உணர்வு. மீரா எழுந்தாள். அர்ஜுன் பால்கனியில் இருப்பதை பார்த்தாள். அவள் மெதுவாக அவனிடம் வந்தாள். என்ன யோசிக்கிறே? அர்ஜுன் சிரிக்க முயற்சி செய்தான். ஒன்றுமில்லை. மீரா அவனது கையை பிடித்தாள். நீ பயப்படுறே. அர்ஜுன் அமைதியாக இருந்தான். அர்ஜுன், நீ இருக்கிற வரை நான் சேஃப். நம்ம பேபி சேஃப். ஒரு ஆண் அவன் அப்பா ஆகும் முன்பு அவன் பயப்படுவான். ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் அவனுக்காக இல்லை, அவன் ஃபேமிலிக்காக வாழ ஆரம்பிப்பான். அர்ஜுன் மீராவை பார்த்தான். நான் உன்னை ஒருபோதும் தனியாக ஃபீல் பண்ண விட மாட்டேன். இந்த பேபி நம்ம காதலின் ப்ரூஃப். மீரா அழுதாள். ஆனால் அது சந்தோஷ கண்ணீர். அந்த இரவு அவர்கள் இருவரும் ஒரே விஷயத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லை, அவர்கள்
அப்பா மற்றும் அம்மா ஆகி கொண்டிருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை எப்போதும் இவ்வளவு எளிதாக இருக்காது. அவர்களை காத்திருந்தது ஒரு பெரிய சோதனை. அது அவர்களின் காதலை, அவர்களின் உறவை முழுமையாக மாற்றப் போகிறது. ஒரு பெண் பிரெக்னண்ட் ஆன பிறகு அவள் உடம்பு மட்டும் மாறாது, அவள் மனசு, அவள் உணர்வு, அவள் வாழ்க்கை அனைத்தும் மாற ஆரம்பிக்கும். ஆனால் அந்த மாற்றத்தை உண்மையிலேயே உணர்வது அவளுடைய கணவன் தான். அடுத்த நாள் காலை மீரா கிச்சனில் நின்று கொண்டிருந்தாள். அவள் நார்மலி எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஆனால் இப்போது அவளுக்கு பலவீனம். அவள் தலையை பிடித்து நின்றாள். அந்த நேரம் அர்ஜுன் பின்னால் இருந்து பார்த்தாள். மீரா, என்ன ஆச்சு? மீரா சிரிக்க முயற்சி செய்தாள். ஒன்றும் இல்லை அர்ஜுன், கொஞ்சம் அலுப்பாக இருக்கு. அர்ஜுன் உடனே கவலைப்பட்டாள். நீ ஏன் கிச்சனுக்கு வந்தே? நான் பார்த்துக்கிறேன், மீரா மெதுவாக சொன்னாள். நான் நார்மலாக இருக்கணும் அர்ஜுன். அர்ஜுன் அவளது கையை பிடித்தான். நீ நார்மல் இல்லை மீரா, நீ ஸ்பெஷல். நீ நம்ம பேபியை கேரி பண்ணுற. அந்த நாள் முதல் அர்ஜுன் முழுமையாக மாற ஆரம்பித்தான். காலை அவன்தான் பிரேக்ஃபாஸ்ட் செய்தான். மீராவுக்கு மெடிசன் டைம் பார்த்தான். அவளை டாக்டர் செக்கப்புக்கு அழைத்து சென்றான். ஒரு நாள் மீரா கேட்டாள், அர்ஜுன், உனக்கு ஆஃபீஸ் லேட் ஆகுது, என்னால் உனக்கு பேர்டன் ஆகுதா? அர்ஜுன் சீரியஸாக அவளை பார்த்தான். நீ பேர்டன் இல்லை மீரா, நீ தான் என் வாழ்க்கை. டாக்டர் ஸ்கேன் செய்ய ஆரம்பித்தார். ஸ்க்ரீனில் ஒரு சிறிய மூமெண்ட். டாக்டர் சிரித்தார். இதுதான் உங்கள் பேபி. மீரா ஸ்க்ரீனை பார்த்தாள். அவள் கண்களில் கண்ணீர். அர்ஜுன் அவளது கையை பிடித்தார். டாக்டர் சொன்னார், ஹார்ட் பீட் கேளுங்க, டுப் டுப் டுப். அந்த சத்தம் அது ஒரு சாதாரண சவுண்டு இல்லை, அது அவர்களின் காதலின் உயிர். மீரா அழ ஆரம்பித்தாள். அர்ஜுனின் கண்களும் கலங்கியது. அவன் மெதுவாக சொன்னான், தேங்க்யூ மீரா. அந்த இரவு மீரா தூங்கி கொண்டிருந்தாள். அர்ஜுன் அவளது வயிற்றை பார்த்து கொண்டிருந்தான். அவன் மெதுவாக பேச ஆரம்பித்தான். பேபி, நான் ஒன்று அப்பா. நான் பெர்ஃபெக்ட் இல்லை, ஆனால் நான் உன்னை உலகத்தில் யாரையும் விட அதிகமாக லவ் பண்ணுவேன். ஒரு நாள் அர்ஜுனின் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்தார்கள். ஒருவர் கேட்டார், பையன்தான் வேணும். மற்றொருவர் சொன்னார், நம்ம குடும்பத்துக்கு பெண் குழந்தை தான் வேணும். மீரா அமைதியாக இருந்தாள். அவள் ஃபேஸில் டென்ஷன். அந்த நேரம் அர்ஜுன் சொன்னான், எனக்கு ஹெல்தி பேபி தான் வேணும். பொண்ணா பையனா அது முக்கியமில்லை. மீரா அவனை பார்த்தாள். அந்த நொடி அவள் அவனை இன்னும் அதிகமாக லவ் பண்ண ஆரம்பித்தாள். ஒரு இரவு மீரா திடீர்னு வழி வர ஆரம்பித்தது. அர்ஜுன், அவள் குரல் நடுங்கியது. அர்ஜுன் பயந்தான். என்ன ஆச்சு? வயிறு வலி. அர்ஜுன் பயந்தான். உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். டாக்டர் செக் செய்தார். அர்ஜுன் வெளியே பயத்துடன் வெயிட் பண்ணி கொண்டிருந்தான். அவன் கைகள் நடுங்கின. அவன் மனசு ஒரே ஒரு பிரேயர், என் பேபி சேஃபாக இருக்கணும், என் மீரா சேஃபாக இருக்கணும். டாக்டர் வெளியே வந்தார். அர்ஜுன் உடனே எழுந்தான். டாக்டர், என் ஒய்ஃப் ஓகேவா? டாக்டர் சீரியஸாக பார்த்தார். இப்போ ஸ்டேபிள் தான். ஆனால் அந்த ஒரு வார்த்தை அர்ஜுனின் இதயம் நின்றது போல இருந்தது. ஆனால் என்ன டாக்டர்? டாக்டர் மெதுவாக சொன்னார், இது ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி ஆகலாம். அர்ஜுன் ஷாக்கானான். அர்ஜுன் சேரில் உட்கார்ந்தான். அவன் கண்களில் கண்ணீர். எதுவும் ஆகக்கூடாது. அவன் லைஃப்பில் முதல் முறையாக அவன் ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணான். மீரா ரூமில் இருந்தாள். அர்ஜுன் உள்ளே வந்தான். அவன் சிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் மீரா அவன் கண்களை பார்த்ததும் புரிந்து கொண்டாள். டாக்டர் என்ன சொன்னார்? அர்ஜுன் அமைதியாக இருந்தான். மீரா சிரித்தாள். நான் ஸ்ட்ராங், நம்ம பேபி ஸ்ட்ராங். நீ இருக்கிற வரை எதுவும் ஆகாது. ஒரு உண்மையான ஹஸ்பண்ட் அவன் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆன பிறகு அவன் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, அவன் ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அணைப்பு,
ஒரு அப்பா. அந்த இரவு அர்ஜுன் ஹாஸ்பிட்டல் காரிடாரில் நின்று கொண்டிருந்தான். அவன் ஒரு டிசிஷன் எடுத்தான். அவன் லைஃப் முழுவதும் அவன் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரானான். ஆனால் அவனுக்கு இன்னும் தெரியாது, அவர்களை காத்திருக்கும் அந்த ஒரு சம்பவம் அவர்களின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றப் போகிறது. ஒரு ஆண் அவன் வாழ்க்கையில் பல போராட்டங்களை சந்திப்பான். ஆனால் அவன் ஒய்ஃப், அவன் குழந்தை, அவர்களின் உயிர் ஆபத்தில் இருக்கும்போது அவன் சந்திக்கும் பயம், அது அவன் வாழ்க்கையின் மிகப்பெரிய போராட்டம். டாக்டர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சி. அந்த நாள் முதல் அர்ஜுன் ஒவ்வொரு நிமிடமும் பயத்தோடு வாழ ஆரம்பித்தான். மீரா ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவள் உடம்பு மெல்ல மெல்ல பலவீனமாக ஆரம்பித்தது. ஒரு நாள் மீரா கண்ணாடி முன் நின்று கொண்டிருந்தாள். அவள் ஃபேஸ் பேலாக இருந்தது. அவள் மெதுவாக வயிற்றை தொட்டாள். பேபி, நீ சேஃபாக இருக்கணும். அவள் கண்களில் கண்ணீர். அர்ஜுன் வெளியே பால்கனியில் நின்று கொண்டிருந்தான். அவன் அழுது கொண்டிருந்தான். ஆனால் அவன் சத்தம் போடவில்லை. ஏனென்றால் அவன் ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டியது அவசியம். கடவுளே, என் லைஃப்பை எடுத்துக்கோங்க. என் மீரா மற்றும் பேபியை காப்பாற்றுங்க. ஒரு இரவு மீரா திடீரென்று எழுந்தாள், பண்ணினாள். அர்ஜுன், அவள் வழி வர ஆரம்பித்தது. அர்ஜுன் பயந்தான். ஆனால் மீரா, என்ன ஆச்சு? அவள் மூச்சு வேகமாக இருந்தது. அவன் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றான். டாக்டர் எமர்ஜென்சியாக செக் செய்தார். டாக்டர் சீரியஸாக வெளியே வந்தார். அர்ஜுன், சிச்சுவேஷன் சீரியஸ், இமிடியேட் ஆப்ரேஷன் செய்யணும். அர்ஜுன் நடுங்கினான். டாக்டர், என் ஒய்ஃப் சேஃபாக இருப்பாங்களா? டாக்டர் அமைதியாக இருந்தார். நாங்கள் பெஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம், டாக்டர் மெதுவாக சொன்னார். ஒரு ரிஸ்க் இருக்குது. ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நாங்கள் மதர் ஆர் பேபி யாரையாவது சூஸ் பண்ண வேண்டிய நிலை வரும். அந்த வார்த்தை அர்ஜுனின் உலகம் நின்றது. இல்லை டாக்டர், இருவரும் சேஃபாக இருக்கணும், டாக்டர் மெதுவாக சொன்னார். நாங்கள் முயற்சி பண்ணுவோம். மீராவை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அழைத்து சென்றார்கள். அவள் அர்ஜுனின் கையை பிடித்தாள். அர்ஜுன் அவனால் ஆரம்பித்தான். எதுவும் ஆகாது மீரா. மீரா மெதுவாக சொன்னாள். நான் இல்லாத நிலை வந்தா அர்ஜுன் உடனே ஸ்டாப் மீரா. மீரா அழுது கொண்டே சொன்னான், நம்ம பேபியை காப்பாற்று. அர்ஜுன் ஷாக்கானான். இல்லை, நீங்களும் பேபியும் இருவரும் வேண்டும். அர்ஜுன் வெளியே நின்று கொண்டிருந்தான். ஒவ்வொரு செகண்டும் அவன் இதயம் உடைந்து கொண்டிருந்தது. அவன் சுவரில் சாய்ந்து அழுதான். நான் உங்களை இழக்க முடியாது. ஒரு சத்தம், ஒரு பேபி கிரை, வீல் வீல் வீல். அர்ஜுன் ஹெட் ரைஸ் பண்ணினான். அவன் கண்களில் நம்பிக்கை. டாக்டர் வெளியே வந்தார். அவர் கையில் ஒரு பேபி. கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா. அர்ஜுன் அழ ஆரம்பித்தான். அவன் பேபியை பார்த்தான். அது அவன் லைஃப். அர்ஜுன் உடனே கேட்டான், டாக்டர், என் ஒய்ஃப்? டாக்டர் சில நொடிகள் அமைதியாக இருந்தார். அந்த சைலன்ஸ் அர்ஜுனின் இதயத்தை நொறுக்கியது. பிறகு டாக்டர் சிரித்தார். சி இஸ் சேஃப். அந்த நொடி அர்ஜுன் முழுமையாக உடைந்தான். ஆனால் அது துக்கம் இல்லை, அது சந்தோஷம். மீரா கண்களை திறந்தாள். அர்ஜுன் அருகில் நின்றான். அவன் பேபியை அவளிடம் காட்டினான். மீரா அழ ஆரம்பித்தாள். நம்ம பேபி, அர்ஜுன் சொன்னான். நம்ம பிரின்சஸ். மீரா பேபியை ஹக் பண்ணான். அந்த நொடி அவர் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆனது. ஒரு பெண் அவள் அம்மா ஆகும்போது அவள் மறுபடியும் பிறக்கிறாள். ஒரு ஆண் அவன் அப்பா ஆகும்போது அவன் உண்மையான மனிதன் ஆகிறான். காதல், நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்று சொல்வது மட்டும் இல்லை, நான் உன்னை காப்பாற்றுவேன் என்று வாழ்வது தான். ஒரு சின்ன பொண்ணு அப்பா. அவள் ஓடி வந்து அர்ஜுனை ஹக் பண்ணினாள். மீரா சிரித்து கொண்டிருந்தாள். அர்ஜுன் தனது ஃபேமிலியை பார்த்தான். அவன் நினைத்தான், இதுதான் என் உலகம். ஒரு உண்மையான காதல் திருமணத்தில் முடிவதில்லை, அது ஒரு புதிய உயிரில் மீண்டும் பிறக்கிறது.